நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்கவுங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் இந்த 2 ஜாம்பவான்களை வச்சு எந்த இயக்குனர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற விதமாக இன்னொரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அவர் என்ன சம்பவத்தை பண்ண போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படிங்கிற இந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த அப்டேட் அந்த டேரக்டர்லாம் கொடுத்தாருன்னு வைங்களேன், தமிழ் சினிமாவே பிளாஸ்ட் ஆயிரும் அப்படி தான் சொல்லியாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மித்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே தமிழ் சினிமா ஃபேன்ஸ் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கடா 1000 கோடி உங்களுக்கு 1000 கோடி கலெக்ஷன் இருக்கா அப்படி இப்படிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த அப்டேட் மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், கன்ஃபார்ம் இந்த படம் 1000 கோடி இல்லைங்க 2000 கோடி கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய சினிமா வரலாற்றில் இந்த படம் ஒரு ஹையஸ்ட் க்ரோஸிங் ஃபிலிமாக அமைகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்ம டைரக்டர்கள் கொடுக்கலான்னு இருந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஸோ முதலாவதாக இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் நம்ம நெல்சன் அவர்கள் தான். ரொம்ப நிறைய கதைகள்லாம் கேட்டு கடைசியாக தான் நம்ம நெல்சன் அவர்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜா நெல்சனான்னு ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. கடைசி லோகேஷ் வேண்டாம் நெல்சன் அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் லோகேஷ் சொன்னதுலேருந்து நிறையா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. 2 ஜாம்பவான்களுக்கும் வயசு ரொம்ப கூட அப்பனால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக நடிக்க முடியாதனால கடைசியில் நெல்சன் அவர்களுடைய கதையை சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நெல்சன் அவர்கள் என்ன சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னா, இப்போ கம்மிங் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஸ்டுடியோவில் இந்த திரைப்படத்திற்கான ஒரு தரமான ப்ரோமோ ஷூட்டிங் நடக்க போகுது. ஸோ நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம கமல்ஹாசன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய வில்லன் குரூப் அடித்து நவுத்துற மாதிரி ஒரு தரமான 3 நிமிஷம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம நெல்சன் அவர்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்காங்களாம். ஸோ இந்த ப்ரோமோ பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ரோமோ மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேங்க, உலக சினிமாவே எந்திரிச்சு நின்று பார்க்கும் என்னடா கோலிவுட் பண்ணுறாங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் கமர்ஷியல் சினிமா அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் சினிமா. இந்த 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க. அதுவும் ப்ரோமோலாம் இந்த மாதிரி பயங்கரமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக உலக சினிமாவை வியந்து பார்க்க போகுது அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ எத்தனை பேர் இந்த ப்ரோமோக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் திஸ் ப்ரோமோ அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்டை தெரிவித்து இந்த ப்ரோமோக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.